பாருங்க, இப்போ நான் நேற்று வந்து இட்லிக்கும் தோசைக்கும் சேர்த்து வந்து மாவு அரைச்சிருந்தேன். இன்றைக்கு நான் வந்து அதில் இட்லி உங்களுக்கு ஊற்றி காட்ட போகிறேன், எப்படி சொப்டா எப்படி வருதுண்டு. இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் போடுறேன். அதை நல்லா எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணி பிரட்டி விடுறேன். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஊற்றுறேன். இப்போ இட்லியும் நான் இப்போ இதுக்கு சிம்பிளான காஞ்ச மிளகாய் சட்னியும் இப்போ அரைக்க போகிறேன், பொட்டுக்கடலை போட்டு. இப்போ பாருங்க, இதை நாங்கள் இப்போ அவிய வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் இதை ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு அவிய விடுவோம். அதே நேரத்துக்கு நாங்கள் இப்போ வந்து காஞ்ச மிளகாய் போட்டு பொட்டுக்கடலை போட்டு நாங்கள் ஒரு ரெட் சட்னி ஒண்டி இப்போ அரைப்போம். வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அங்கால இட்லி அவிஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் இப்போ காஞ்ச மிளகாய் போட்டு ரெட் சட்னி அரைப்போம். அதுக்கு முதல் வந்து நான் 3 காஞ்ச மிளகாய் போடுறேன், பொட்டுக்கடலை போடுறேன், கொஞ்சமாக உப்பு, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து இப்போ நான் ஒரு மிக்சியில் அடிச்சிட்டு வரேன். இப்போ பாருங்க, இப்போ இதை நான் அடிச்சிட்டேன். திருப்பி இப்போ கொஞ்சமாக புளி சேர்க்குறேன், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், இப்போ எனக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் சரியான மைல்டாக இருக்கணும். அதனால் நான் 3 காஞ்ச மிளகா போடுறேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் ஒரு 4-5 கூட போடலாம். இப்போ இதை நான் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து திருப்பி மிக்சியில் அடிச்சிட்டு வரேன். பாருங்க, இப்போ சட்னியை வந்து நான் அடிச்சிட்டேன். இப்போ இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணி திருப்பி மரசி ஊற்றுவோம். இப்போ உளுத்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு இப்போ தாளித்து நாங்கள் இதுக்கு மேலே போட போகிறோம். பாருங்கள், இப்போ இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ வந்து இட்லி அவிஞ்சிட்டு நாங்கள் அதையும் இறக்குவோம். வாங்க. பாருங்கள், இப்போ இட்லி வந்து பஞ்சு போல் சூப்பரான இட்லி ரெடி ஆகிட்டு. இதுக்கு துணி போட தேவையில்லை, நீங்கள் எண்ணெய் பூசிட்டு அப்படியே அவிக்கலாம். பாருங்க, இப்போ ஒரே மாவில் இட்லி நல்ல பஞ்சு போல் இட்லி, மொறுமொறுப்பான தோசை ரெடி ஆகிட்டு. பாருங்கள், உங்களுக்கும் இதை மாதிரி சொப்டா மல்லிகைப்பூ மாதிரி இட்லி தேவையாண்டா நீங்களும் இந்த அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிட்டு மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.